செல்வம், ஆன்மீகம், மர்மம் மூன்றையும் ஒரே இடத்துல ஒன்றிணைக்கும் ஒரு கோவில் உண்டுன்னா அது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் தான். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பரம்பொருளோட மகிமையை இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோவில்ல திருமால் ஆதிசேஷன் பாம்பின் மீது பள்ளி கொண்ட பத்மநாபரா அருள் பாலிக்கிறாரு. அவரது நாபியிலிருந்து தாமரை மலர் மலர அதிலிருந்து பிரம்மதேவர் தோன்றிய ஒரு அபூர்வ திருக்கோலம் தான் இது. இங்க பக்தர்கள் 3 கதவுகள் மூலியமா தான் இறைவனை தரிசிக்க முடியுமா. எப்படின்னா முகம், நாபி, திருவடிகள் இது 3த்துக்குமே தனித்தனி கதவுகள் அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம். புராணங்கள்ல படி வில்வமங்கலம் சுவாமியார் என்ற மகான் திருமாலை தரிசிக்க வேண்டி கடும் தவம் புரிஞ்சாராம். ஒரு நாள் ஒரு சிறு குழந்தை வடிவில் தோன்றிய திருமால் அவரோட கண்ணெதிரே மறைஞ்சு போனாராம். அந்த குழந்தையை தேடி சென்ற சாமியார் இன்னைக்கு இருக்க கோவில் அமைஞ்சிருக்க இடத்துலதான் திருமாலை ஒரு மாபெரும் விஸ்வரூபமா கண்டாராம். அந்த ரூபத்தை முழுமையா பார்க்க முடியாததால 3 பகுதிகளா பார்க்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டின போது அவரு அந்த அருளை கொடுத்தாராம். அதுவே இன்னைக்கு நடைமுறையில இருக்கும் 3 கதவு தரிசன மரமுன்னு சொல்லலாம். இந்த கோவில் திருவிதாங்கூர் அரசர்களோட குலதெய்வம்னு சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டுல மகத்தான மன்னர் மார்த்தண்டவர்மா தன்னுடைய அரசையும் செல்வங்களையும் அதிகாரத்தையும் முழுவதுமா ஸ்ரீ இந்த பத்மநாபருக்கே அர்ப்பணிச்சாராம். அந்த நிகழ்வை தான் திருப்படிதானம்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட கட்டிடக்கலை திராவிடம் மற்றும் கேரளா பாணியில அழகிய சங்கமா உருவெடுக்கும். உயரமான கோபுரமும் நுணுக்கமான மர வேலைப்பாடுகள், தங்க அலங்காரங்கள் அனைத்துமே இறைவனோட மகிமையை வெளிப்படுத்துகிறது. பத்மநாப சுவாமி கோவில் உலகிலேயே மிக செல்வமிக்க கோவில்ல ஒன்றாகவும் சொல்றாங்க. இந்த கோவில்ல அடுக்கு தலங்கள் மூலம்தான் பழங்கால நகைகள், தங்க நாணயங்கள், அபூர்வ பொருட்கள், இந்த கோவிலோட சொத்துக்கள் அனைத்துமே அங்கதான் பாதுகாக்கப்படுகின்றதும் சொல்லலாம். இந்த கோவில மனமுருகி வழிபட்டால் செல்வ செழிப்பு, குடும்ப நலம், மன அமைதி, தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்னு பக்தர்கள் ஆழ்ந்து நம்புறாங்க. ஆன்மீகம், வரலாறு, மர்மம் மூன்றையும் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி இன்னைக்கும் கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கை மையமா திகழ்கிறது. பத்மநாபா சரணம் சரணம்.